Hi friends, good morning. இன்னைக்கு ஜூலை 9க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல செகண்ட் பேஜ்ல பாருங்க, ஐடியல் விங் சிஐடி ஸ்லூட்ஸ் சீஸ் 6 antiques worth ₹22 crore from illegal dealers in தஞ்சாவூர். ஸோ இதுல ஸ்லூட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா இன்வெஸ்டிகேஷன் ஆர் டிடெக்ஷன். அதாவது ஐடியல் விங் சிஐடி இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் சீசர்ஸ்னா ரெக்கவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்ல கேச்சர்ஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டு மீனிங்லயே எதுனாலும் வரும். சீசர்ஸ்னா கைப்பற்றுதல்னு தமிழ் மீனிங்ல. 6 ஆன்டிக் ஜுவல்லரி பழங்காலத்து சிலைகள் சரிங்களா, தஞ்சாவூர்ல இருந்து இல்லீகல் டீலர்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஒர்த் ₹22 crore அப்படின்னா அதனுடைய மதிப்பு 22 கோடி. அடுத்தீங்க பாருங்க, பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ராண்டட் அஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஃபெயில்ஸ் டு ஹால்ட் அட் கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு இருக்கு. பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ராண்டட் அப்படின்னா கல்லிடைக்குறிச்சியில ஸ்பெஷல் ட்ரெயின் நிக்க மறுத்ததுனால பேசஞ்சரை நடுவழியில இறக்கி விட்டுட்டாங்க. ஸ்ட்ராண்டட் அப்படின்னா அபேண்டன் பண்றதுங்க, அதாவது தனிமைப்படுத்துற மாதிரி. அவங்க அங்க இருந்து வேற எந்த வெஹிக்கிள் பிடிச்சும் டக்குன்னு போக முடியாது. 2 pregnant women taken on single stretcher at GRH activists cry foul அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக போராடுறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரை ஃபவுல், ஃபவுல்னா ஒரு பேட் ஸ்மெல்னு நம்ம படிச்சிருக்கோம். கிரை ஃபவுல் அப்படின்னா கத்துறாங்கன்னு அர்த்தம், அழுகுறாங்கல்ல, இது தப்புன்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபவுல்னா தப்புன்னு ஒரு மீனிங் இருக்கு. Will talk to criminals in the language they understand, says new police commissioner அப்படின்னு இருக்குங்க. ஸோ இங்க போலீஸ் கமிஷனர் பேர் ஏ அருண். ஸோ இவர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட போலீஸ் கமிஷனரா பதவி ஏற்றிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஹிண்டட் அட் ஸ்டர்ன் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குங்க. அட் ஸ்டர்ன் ஆக்ஷன் அப்படின்னா ஸ்டர்ன்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கைன்னு அர்த்தங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனா இருக்கும். இந்த இடத்துல ப்ரோப் தோஸ் லிங்க்டு டு ஆருத்ரா கோல்டு அப்படின்னு இருக்கு. ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன். ஆருத்ரா கோல்ட்ல லிங்க் ஆனவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதுல கான் பஸ்ட் அப்படின்னா ஆருத்ரா கோல்டுன்னு ஒரு கம்பெனி பணம் எல்லாம் வாங்கிட்டு காணாம போயிடுச்சு. பஸ்ட்னா காணாம போறது. இந்த இது பாருங்க, ஆந்திர பிரதேஷ் would be different place had YSR been alive. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, ஆந்திர பிரதேஷ் வேற மாதிரி இருந்திருக்கும் எப்ப ஒய்எஸ்ஆர் இன்னும் உயிரோட இருந்திருந்தால். இப்ப இன்னும்ன்றதுக்கு தான் பீன், ஹேட்னா பாஸ்ட்ல இருந்து. சரிங்க, இதுல பாருங்க, ரயில்வே போர்ட்ஸ் பிட்ச் ஃபார் யூரோப்பியன் சிஸ்டம்ஸ் புட் ஆஃப் கவாச் ரோல் அவுட். கவாச்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் டு அவாய்ட் கொல்யூஷன். அதாவது 2 ட்ரெயின் இடிக்கிறத தடுக்கிறதுக்காண்டி போடப்பட்ட இதுதான் கவாச்சு. இதுல ரயில்வே போர்டு பிட்ச்னா ரெக்கமெண்ட் பண்ணுது. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது? யூரோப்பியன் சிஸ்டம் நம்ம கொண்டு வரலாம் சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதனால கவாச் இம்ப்ளிமெண்டேஷன், ரோல் அவுட்னா இம்ப்ளிமெண்டேஷன், கவாச்சை இம்ப்ளிமெண்ட் பண்றத தள்ளி வச்சிருக்காங்க. புட் ஆஃப்னா போஸ்ட்போன்ங்க. இந்த இடத்துல எடிட்டோரியல் பாருங்க, ரெனியூடு ஹோப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் சிஎம்ஸ் ஹவ் மேட் எ குட் ஸ்டார்ட் பை டாக்கிங் டு ஈச் அதர். அப்படின்னா 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுனால 2 ஸ்டேட்டுக்கு இடையிலையும் பிரச்சனை இருக்காதுன்னு நம்பப்படுது. ரிசர்ஜென்ட் லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்பி மறுபடியும் உயிர் பெற்று வந்த லெஃப்ட் விங் பார்ட்டின்னு அர்த்தம். லெஃப்ட்னா லெஃப்ட் விங் பார்ட்டி, இடதுசாரி கட்சி. இது பிரான்ஸ்ல நடக்கிற எலெக்ஷனை பத்தி இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, மெயின் அக்யூஸ்ட் இன் மும்பை கார் கிராஷ் எலூசிவ். எலூசிவ்னா மும்பை கார் விபத்தோட முக்கிய குற்றவாளி தப்பி ஓட்டம். எலூசிவ்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. போலீஸ் இஷ்யூ லுக் அவுட் நோட்டீஸ். அவளை சர்ச் பண்றதுக்கான வாரண்ட் போலீஸ் வெளியிட்டு இருக்காங்க. டவுன்போர் ஃப்ரம் சண்டே. டவுன்போர்னா ஹெவி ரெயின்னு அர்த்தங்க. ஃப்ரம் சண்டே, சண்டேல இருந்து இது. ஸ்னாப்ஸ் லைஃப் லைன்ஸ் ஆஃப் மும்பை. ஸ்னாப்ஸ்னா பிரேக்ஸ் இல்ல கட்ஸ். லைஃப் லைன்னா முக்கியமான பொருட்கள், அதாவது பால் விநியோகம், நியூஸ் பேப்பர், அப்புறம் காய்கறி, தண்ணி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கட் ஆயிருக்கு மும்பைல அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ஹர்டில்ஸ் இன் இம்போர்ட்டிங் டைமண்ட் போஸ் எ குவாண்டம் பிளாக் டு ரிசர்ச் ஆம்பிஷன். ஸோ இது இப்பொழுதைய டெக்னாலஜியா இருக்குங்க. இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நம்ம இந்தியால ஒரு ஸ்கீம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ப்ரொமோட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ங்க. ஸோ டைமண்ட் நம்மளுக்கு நிலத்துக்கடியில இருந்து 1000-2000 வருஷங்களுக்கு அப்புறம் கார்பன் டைமண்டா மாறுதுன்னு நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். பட் இங்க லேப்லயே அந்த டைமண்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அதுல நிறைய ரிசர்ச்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ
ஸோ அதுல குவாண்டம் பிசிக்ஸை யூஸ் பண்ணி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் டைமண்ட்ஸ்லாம் செய்ய போறாங்க. பட் இந்த டிகேட் முடியறதுக்குள்ள இப்போ வந்து 2024, ஸோ 2030க்குள்ள குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ நேஷனல் குவாண்டம் மிஷன் ஒரு மிஷன் வேற இருக்குங்க. சரிங்க, இதுல பாருங்க, டபுள் ஹெல்த் பட்ஜெட், ரெடியூஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பென்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றத டபுள் பண்ணணுங்க, 2 மடங்கு ஆக்கணும். ஹெல்த்துக்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க, அப்ப ஜாஸ்தி ஒதுக்கீடு கொடுங்க. ரெடியூஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பென்ஸ் அப்படின்னா மக்கள் தன் கையில இருந்து செலவு பண்றத குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் ஹெல்த் கேருக்காண்டி நிறைய கடன் வாங்குறாங்க, அவங்க கைப்பணத்தை செலவு பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் செலவு பண்ண வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகாமே அந்த டிசீஸோடய இருக்காங்க. ஸோ சிட்டி குரூப்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா சிட்டி குரூப்போட எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்து டீடைல்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா நாட் இன் டீடைல்னு அர்த்தம். மாருதி டெஸ்பேச்சஸ்னா டெலிவர்ஸ்னு அர்த்தங்க. டெலிவர்ஸ் 2 மில்லியன் யூனிட்ஸ் வயா ரெயில். வயானா த்ரூ, ரெயில் மூலமா கொடுக்குறாங்க. டு பூஸ்ட் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ கிரீன் லாஜிஸ்டிக்ஸை பூஸ்ட் பண்றதுக்காண்டி. கிரீன் லாஜிஸ்டிக்ஸ்னா என்னது? கிரீன் வந்தாலே என்விரான்மெண்ட் சம்பந்தமா. ஸோ என்விரான்மெண்ட்ல பாதிப்பு இல்லாத மாதிரி, இப்போ இவங்க ஒரு ட்ரக் யூஸ் பண்ணினா இத்தனை காரை, 2 மில்லியன் கார்ஸை வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பெட்ரோல் ஆயிருக்கும், நிறைய கார்பன் எமிஷன் வந்திருக்கும். அப்ப நம்ம என்விரான்மெண்ட் வந்து நிறைய பாதிச்சிருக்கும். இப்ப ரயில்ல போடுறதுனால அட்ட ஸ்ட்ரெச்ல கொண்டு போயிடலாம், எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த சப்ளை மூலமா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை கொண்டு போறது மூலமா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு கார்பன் வெளியிடுறோம் அப்படின்றத குறைக்கிறது தான் இப்ப ரயில்வேல அனுப்பிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க, பட் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிஷனலா, சரியாங்க, ப்ரொவிஷனலானா தற்காலிகமா 6% கூடி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ரீஓபன்ஸ் PLI ஸ்கீம், அதாவது ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஸ்கீமை வந்து ஒயிட் குட்ஸுக்கு வந்து அக்டோபர் 12 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் குட்ஸ்னா என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் குட்ஸ், வீட்டு சாதன பொருட்கள், பெரிய பெரிய வீட்டு சாதன பொருட்கள், அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது இங்க பாருங்க, டாடா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ரியல் எஸ்டேட் கம்பெனி, டாடாவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன் 825 crore பணம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ஐடி பார்க் வரப்போகுதுங்க, கிரீன் ஐடி பார்க். சொல்ல போனா இதுல முக்கியமான விஷயமே கிரீன் ஐடி பார்க். கிரீன் ஐடி பார்க் சென்னையோட ஐடி எக்ஸ்பிரஸ் வேல வரப்போகுது. அதை கட்டுறதுக்காண்டி இவங்க, அதாவது இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன் டாடா ரியாலிட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ரியாலிட்டி அந்த பணத்தை யாருக்கு கொடுக்க போறாங்க? ராமானுஜம் இன்டெலிஜென்ட் பார்க், அந்த பார்க் தான் வரப்போகுது, அந்த பார்க்கு கொடுக்க போறாங்க, அதை யூஸ் பண்ணி கட்ட போறாங்க. ஸோ அடுத்து ஜை கால்ஸ் ஃபார் டாக்ஸ் ஆன் யுக்ரைன் வார் இன் மீட்டிங் வித் ஆர்பன் அப்படின்னா, ஆர்பன் வந்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் பேருங்க. ஹங்கேரி பிரைம் மினிஸ்டருக்கு புட்டினோடையும் சைனாவோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அவரை வந்து இவங்க 2 பேருக்குமே பெஸ்ட் படி, நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதனால அவர் வந்து சைனா உள்ள இன்வால்வ் ஆகி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பீஸ் கொண்டு வரணும், அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜப்பான் பிலிப்பைன் சைன் டிஃபென்ஸ் பேக்ட் அமிட் சைனா கன்சர்ன்ஸ் அப்படின்னா, ஜப்பானும் பிலிப்பைனும் சேர்ந்து டிஃபென்ஸ் காண்டி, பாதுகாப்புக்காண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சைனா கவலைப்பட்டுட்டு இருந்தாலும், அமிட்னா இன்ஸ்பைட் ஆஃப்னு அர்த்தங்க, கன்சர்ன் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, ருபேன்கா இன் க்ரூசி மோட் அப்படின்னு இருக்கு. க்ரூசினா கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீலங்காவோட தற்காலிக ஹெட் கோச்சா ஜெயசூர்யா, அவர் ஃபார்மர் கிரிக்கெட்டரா இருந்தாரு, கேப்டனா இருந்தாரு, ஸ்ரீலங்கா கேப்டனா இருந்தாரு. அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நாங்க மெடல் வின் பண்ணுவோம் அப்படின்னு டேபிள் டென்னிஸ் டீமை சேர்ந்த ஷரத் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இந்த கேம் ரிலேட்டட்னு நம்மளுக்கு கொஸ்டின் வரலாங்க. அது வந்து ஷரத் வந்து டேபிள் டென்னிஸ் ரிலேட்டட். ககன் ரீப்ளேசஸ் மேரி எஸ் செஃப் டி மிஷன். இப்ப வந்து நம்மளோட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து PT உஷா மேம். ஸோ அடுத்து நம்ம இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு நம்மளோட பிளேயர்ஸ், இந்தியன் கான்டிஞ்சன்ஸ், அதாவது இந்தியன் அப்ளிகன்ஸ் இல்ல இந்தியன் ஆஸ்பிரன்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் who are aspiring to win the gold medal.
சோ அவங்களெல்லாம் அங்க அழைச்சிட்டு போயிட்டு பாதுகாப்பா தங்க வச்சுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாத்துக்கிறதோட கமிட்டி ஹெட் வந்துதான் செஃப் டி மிஷன். சோ இந்த செஃப் டி மிஷனா மேரிகோம் மேம் இருந்தாங்க. அவங்க வந்து தற்சமயம் கண்டினியூ பண்ணலன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா டெபுட்டி செஃப் டி மிஷனா இருந்த ககன் நரங் அவரை வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி ஒலிம்பிக்ல ஷூட்டிங்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவர். அடுத்து ஸ்ரீஜா அகுலா இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க போறாங்க. இவங்க எந்த கேம் ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஜா அகுலா டேபிள் டென்னிஸ்ங்க. அடுத்து வேர்ட் ஆஃப் த டே கிளேடுனா என்னதுன்னா ஒரு பெரிய காடுங்க. அங்க நடுவுல ஒரு புல்வெளி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல மரம் இல்ல கம்மியான மரமா இருக்கு அப்படின்னா அந்த இடம் தான் கிளேடு. சரிங்களா? மரமா நிறைஞ்சிருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மட்டும் எதுவும் இல்ல, அப்ப பிளேடு வச்சு வெட்டிட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளேடுனா மரம் கம்மியா இருக்கிற இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. so that we can improve a lot. so உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்.